பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரிடம் தயங்கி தயங்கி கேட்காதீர்கள், தைரியமாக கேளுங்கள். ஆதார வசனம் 1 10 அடுத்து 9 வசனங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அடுத்து 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கணம் பெற்றவனாயிருந்தார். தேவ மக்கள், இந்த யாபேஸ் யூத வம்சத்தில் பிறந்தவன். இவன் தாய் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டான். நம் மக்களிடம் கூட இன்னும் சில நம்பிக்கை பேச்சு வழக்குகள் உண்டு. இவள் பிறந்ததற்கு அப்புறம்தான் தொழில் நஷ்டமாயிற்று, திடீரென்று இந்த நெருங்கிய உறவுகள் மறைந்தார்கள் என்று சொல்வதுண்டு. இதை கேட்டு கேட்டு அந்த பிள்ளைக்கு தாங்கள் ஒரு எதிர்மறை நெகட்டிவ் பிறப்பு என்று மனதில் பதிந்து விடுகிறது. ரட்சிக்கப்பட்ட பின் இந்த நிழல் அவர்கள் மேல் இருப்பதாக உணர்கிறார்கள். அப்படி ஏதும் இல்லை. சரி, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை என்றாலும் கர்த்தரிடம் தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு வர சற்று தயங்குகிறார்கள். வீடு, வாகனம், உயர்வு, மேன்மை, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி கொடுக்க இதற்கு ஒன்றே தங்கள் தகுதிகளை கணக்கில் கொள்கிறார்கள். நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, நமக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம் என்று நினைக்கிறார்கள். இது மட்டும் கர்த்தர் செய்தால் போதும், நமக்கு இவ்வளவுதானே வருமானம் என்று கர்த்தரிடம் வருகிறார். தங்களுடைய தகுதி, தங்களுடைய வருமானத்தை கொண்டு வருகிறார்கள். தங்கள் வருமானத்தை கொண்டு பட்ஜெட்டு போட்டு செலவு செய்வது நல்லது. கர்த்தரிடம் உங்களது விருப்பத்தை கேட்கும்போது அவருடைய அந்தஸ்தை வைத்து கேளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாக்கு என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இதுவரை வேதத்தில் எத்தனை சாட்சிகள் உண்டு, எப்படி செய்திருக்கிறார், அதையெல்லாம் கணக்கில் கொண்டு கேளுங்கள். இதில் நாம் தவறுகிறோம், பின்வாங்கி போகிறோம். பூமியும் நிறைவும் அவருடையது. உங்களை பற்றி உயர்வான மேம்பாடான திட்டங்கள் வைத்திருப்பவருக்கு தானே சொல்லுகிறார் ஏசாயா 55:8-9. அவருடைய மகத்துவத்தின் அடிப்படையில் கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். 2வது, இப்படியெல்லாம் கேட்பதற்கும் அவர் கொடுப்பதற்கும் நமக்கு அந்த அளவுக்கு பக்தி இல்லை. அவர் சொல்வதை அப்படியே நம்புகிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்ன என்ற தயக்கம். அதாவது நம்மளுடைய ஆட்டிடியூட் வைத்து வருகிறோம். நாம் பாவியாக அந்தகாரத்தில் கிருபையற்று ஆவியில் மரித்து போயிருந்த பொழுதே அன்பாய், இரக்கமாய், மன உருக்கமாய் நம்மை தேடி வந்து எடுத்து தம் சுய இரத்தத்தினாலே கழுவி மீட்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து தம்மோடு இணைத்து கொண்டாரே. நம்முடைய எந்த தகுதியை பார்த்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார்? யோசித்து பாருங்கள். அவர்தானே முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்தானே நம்மை தேடி வந்தார். அவர்தானே நம்மை எடுத்து கழுவினார். அவர்தானே நம்மளை அறிக்கை செய்ய வைத்தார். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர்தான் எல்லாவற்றையும் முந்தி நம்மிடத்தில் செய்தார். எதை பார்த்து செய்தார்? அப்பொழுது தகுதி என்ன ஆயிற்று? எப்பொழுது உங்கள் தகுதியை வைத்து தகுதி படைத்து கொள்ள வேண்டும், அது வேறு. நாம் கீழ்ப்படுகிறதை பார்த்து அவர் நம்மை நேசிக்கவில்லை. அவர் நிபந்தனையின்றி நேசிப்பதால், தம் சொந்த மக்களாய் ஏற்றுக்கொண்டதால், நீதியே செய்யாத நம்மை நீதிமான்கள் ஆக்கினபடியால் இயேசு தம்முடைய நீதி நம்மேல் வைத்தார். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களின் பிள்ளைகளாய் மாற்றி இரவும் பகலும் அண்ட சராசரத்தை படைத்த நம்மை விட்டு விலகாமல் இருப்பதால் நாம் அன்பு கூறுகிறோம். இதன் விளைவுதான் கீழ்ப்படுகிறோம். அன்பு கூறுவது என்பது ஒரு வினைச்சொல். அது வாயிலேயே சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, அது செயலில் காட்டுவது, விசுவாசத்தை செயலில் காட்டுவது, அன்போடு செய்வது. எல்லாம் அன்பினால் செய்யப்பட வேண்டும், நேசத்தால் செய்யப்பட வேண்டும். என்னடா பண்ணுறது, அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் என்ன பண்ணுறது, ஆசீர்வாதத்தை பிடிக்க கொள்வாரோ, இந்த எண்ணங்களெல்லாம் இருக்கக்கூடாது. அன்பு, அன்பு, முழுக்க முழுக்க அன்பு. மன்னிப்பார், 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 இன்னும் நமக்கு ஆலோசனை தருவார். நாம் இதை நினைக்கிறோமா என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அன்புடன் இணைந்த விசுவாசம்தான் கிறிஸ்துவ வாழ்விற்கு அச்சாணி. நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்புடன் இணைந்த விசுவாசம். பயந்து கொண்டு அல்ல, ஏதாவது செய்து விடுவாரோ என்றல்ல. அப்படி ஏதும் செய்ய மாட்டார். அவர் என்ன மனிதனா என்ன, விரோதியா என்ன? தன் ஜீவனை கொடுக்கவில்லையா? தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தவில்லையா உங்களுக்காக? யாபேஸ் துக்க மகன் என்று அழைத்தாலும், எல்லாரும் அவனை அப்படியே அழைத்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னை படைத்த தேவன் என்னை நீதிமானே, என் மகனே என்றுதானே அழைக்கிறார்.
என்று நிச்சயத்தோடு கர்த்தரிடம் தைரியமாக கேட்கிறான். 4 விஷயங்களை கேட்டான். என்னை ஆசீர்வதியுங்கள். என்னப்பா உனக்கு தகுதி கேட்டாரா? தைரியமாக கேட்கிறார். என்னை ஆசீர்வதியுங்கள். என்னை துக்க மகன் என்று எல்லாரும் அழைக்கிறார்கள். என்னை ஆசீர்வதியுங்கள். என் எல்லையை பெரிதாக்குங்கள். அதாவது இது மட்டும் போதும் என்று அவன் கேட்கவில்லை. என்னுடைய எல்லை எங்கே நீ பெரிதாக்க வேண்டும். சமாதானம் வேண்டும், குடும்பத்தில் செழிப்பு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். எனக்கு என்னெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் இருக்கிறதா, பிஸ்னஸ் விரிவாக்கி தாருங்கள். வேலை இன்னும் உயர்வு வேண்டும். என்ன தகுதி என்று அவன் தன்னை கொண்டு இழுத்து கொண்டு வரவில்லை. நிறைவாக கேட்கிறான். 3வது, உமது கரம் என்னோடு இருக்கட்டும். 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று 4 பெரிய ஆசீர்வாதங்களை கேட்டான். உலகத்தில் தீங்கு உண்டு, தீமைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இருக்கட்டும், அதை என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதிலிருந்து என்னை விலக்கி காத்து. ஒன்று, தீங்கு என் மேல் வந்து அதனால் நான் துக்கம் வரக்கூடாது. தீங்கை என்னிலிருந்து விலக்கி விடுங்கள், அல்லது என்னை தீங்கிலிருந்து விளக்குங்கள் என்று கேட்டான், விண்ணப்பித்தான். உனக்கு பார் எத்தனை ஆசை, உனக்கு என்ன தகுதி என்று கேட்டாரா? நீ அதை செய்தாயா, இதை செய்தாயா கேட்டாரா? வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், அவ்வளவுதான். அவன் சகோதரருக்குள்ளே துக்கமகன் என்ற பார்வையில் இருந்தவன் கர்த்தர் ஆசீர்வதித்த பின் இவர்களை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். கேட்டீர்களா? வேதத்தின் 4 சுவிசேஷத்தின் குருடர்கள் பார்வை அடைந்ததை நாம் வாசிக்கிறோம். பிறவே குருடர்கள், கண்ணே இல்லாதவர்கள். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்ட பொழுது பார்வையடைய வேண்டும் என்று கேட்டான். எவ்வளோ பெரிய விஷயம்! அவனுக்கு குருடக்கு தெரிந்திருக்கிறது. இவர் பெரியவர், இவர் தேவகுமாரன், என்ன கேட்டாலும் கொடுப்பார், நமக்கு எது பெஸ்ட் வேணும், எதுக்கு நமக்கு வேண்டும் என்பதை பார்வை கேட்டார்கள். கேட்டிருக்கலாமே, எங்களை யார் ஊருக்குள் விடமாட்டேங்கிறார்கள், ஒரு வீடு கொடுங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டு போங்கன்னு கேட்டிருக்கலாம், செய்திருப்பார். இந்த மிக பெஸ்ட் கேட்டார்கள். பார்வை அடைய வேண்டும். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் பாருங்கள். அதை மெச்சி கொண்டார். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதென்றார். பார்வை கொடுத்தார். அந்நேரமே பார்வை பெற்றார்கள். 6 மாதம் 1 வருஷம் என்று சொன்னாரோ உடனே பார்வை பெற்றார்கள். அன்பு மக்களே, தைரியத்துடன் உரிமையுடன் கேளுங்கள். உங்களுக்கு உரிமை உண்டு, நிச்சயம் தருவார், பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு கேளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நோட் பண்ணி வைத்து படித்து பாருங்கள். நிச்சயம் தருவார், பெற்றுக்கொள்வீர்கள். பின் உங்களால் அவருக்கு கீழ்ப்படியாமல் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. இத்தனை பெற்ற நாம் எப்படி அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? இதை தவறாக புரிந்து கொண்டு அவர் நான் கேட்டதை கொடுக்கட்டும், பின் சர்ச்சுக்கு போகிறேன், அவர் தரட்டும், அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிறேன் என்று இருக்கக்கூடாது. யாபேசுடைய சாட்சி நாம் தகப்பன தைரியமாக வாருங்கள் என்பதாகும். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாம் தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிள்ளை இருக்கிறார் என்றால், நீ இந்த பின்னாடி உனக்கு அப்புறம் அந்த சொத்தை எனக்கு தருவீங்களா கேட்டுட்டு இருப்பான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் கீழ்ப்படிவான். துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயம் செல்வது, பிரமாணத்தை கடைப்பிடிப்பது, வேதம் வாசிப்பது, இது நம்முடைய பிறப்பினுடைய கடமை. சிலாக்கியம் என்று செய்ய வேண்டும். இதுக்கு நாமளே மார்க்கு போட்டு கொண்டிருக்கக்கூடாது. நான் இப்படியெல்லாம் செஞ்சனே என்று கேட்கக்கூடாது. நாம் தெய்வ குடும்ப பிள்ளைகள், நாம் செய்தே ஆக வேண்டும். இது நமக்கு விழுந்த கடமை. நம்ம அப்பாவிடம் நாம் கிட்ட வர வேண்டும். யோசுவா 3:8 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பின்னாடி வாசித்து பாருங்கள், சுருக்கமாக சொல்கிறேன். அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டும். அப்பொழுது யோசுவாவிடம் ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அந்த ஆறு அப்படி பிரவாகித்து வருகிறது. ஆறின் மேல் போய் பக்கத்தில் கால் பாதம் படட்டும், நான் பிளந்து விடுகிறேன் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்? பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஐயோ, இது இழுத்து கொண்டு போய் நான் கேட்டார்களா? இல்லையே, கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரி கால் பட்டவுடன் யோர்தான் நதி 2ஆக பிரிந்தது. நீ பிரிந்து கொடுங்கள், அப்புறம் நாங்கள் போகிறோம் என்று கேட்கவில்லை. அவருடைய கட்டளைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிதற்கு கிருபை கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், அதை செய்ய வைக்கிறார் நம்மை. ஹல்லேலூயா. கட்டளைக்கு அன்புடன் உற்சாகத்தோடு கீழ்ப்படிந்து நடப்பது நாம் அவரை கனப்படுத்துவதாகும். என்னை கனப்படுத்துகிறேன், நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். தினமும் தவறாமல் அன்போடு கனப்படுத்துங்கள் கர்த்தரை. தைரியமாக அவரிடம் வந்து ஜெபத்தை வையுங்கள். மெச்சிக்கொள்வார். அத்தனை கொடுத்து தான் யார் என்பதை காட்டுவார். நீங்கள் ஒரு நாளும் அதில் வழி விலகி போகக்கூடாது. யாருடைய பேச்சையை நம்பி இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நமக்கு இந்த நெகட்டிவ் பர்சன்ட் தள்ளிவிடுங்கள். நீங்கள் உற்சாகமாக தைரியமாக ஆண்டவரிடம் வாருங்கள்.
ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் கொடுத்தால்தான் தகப்பன் என்ற நிலை எங்களுக்கு வேண்டாம். நீர் தகப்பன், நாங்கள் பிள்ளைகள், சர்வமே எங்களுக்கு சொந்தம். லூக்கா 15:31 சொல்கிறது. காலையிலிருந்து இரவு வரை உங்களை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி கொண்டே எதை செய்தாலும் உமக்காக செய்கிறோம் என்ற நீதியில் செய்து கொண்டு அன்பை வெளிப்படுத்துவோம். நீர் எப்படி முதலில் அன்பை வெளிப்படுத்தினீர், உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர், கல்வாரி பாடுகளை எனக்காக பட்டீர், அந்த அன்பை வெளிப்படுத்தினீர். நீர் வெளிப்படுத்தி உலகத்திற்கு காட்டினீர். நாங்களும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீர் எங்களை உயர்ஸ்தானத்தில் வைத்து என் பிள்ளையை பார் என்று ஆனந்தம் கொள்வீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் பேச்சு செயல் நான் யாருடைய பிள்ளை என்பதை காட்டுவேன். என் கர்த்தர் நான் தன் பிள்ளை என்பதை தமது வல்லமையை இடத்தில் காட்டுவார். இது உறவின் அடிப்படையில் இருப்பது, செயலின் அடிப்படையில் அல்ல, தகுதியின் அடிப்படையிலும் அல்ல. ஆமேன். ஹல்லேலூயா.